ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு அலோ ப்ளவுஸ் வச்சு எப்படி நம்ம ஜாக்கெட் வெட்டுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் அலோ ப்ளவுஸ் வந்து எந்த பக்கமும் சுருக்கம் இல்லாமல் நல்லா நீட்டாக தீத்தி எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து நீங்கள் அயர்ன் பண்ணி எடுத்துக்கிறது இன்னுமே பெட்ரு. நான் வந்து எப்போதுமே அயர்ன் பண்ணி எடுத்துருவேன். இப்போ வந்து கீழே வந்து நம்ம மடக்கிறதுக்கு வந்து ஒரு 3 இன்ச்சு போல் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து மேலே வந்து எந்த அளவு இருக்குதோ அதுலேருந்து 1 இன்ச்சு விட்டு நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அதோட ஆம்ஹோல் சைடு வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம கோடி கிழிச்சு எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும். வந்து வளைவு கழுத்து போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஆம்ஹோல் வரைஞ்சிக்கிறேன். அங்கேருந்து வந்து ஷோல்டருக்கு ஆம்ஹோலுக்கும் இடுப்புக்கும் நம்ம கோடி கிழிச்சு பக்கத்தில் தையலுக்கு கொஞ்சம் நான் கேப் விட்டுக்கிறேன். ஃபுல்லாக வெட்டி நம்ம எடுத்துக்க வேண்டியதான். அதை நெக்ஸ்ட் வந்து எந்த பக்கம் நம்ம வந்து ஜாயிண்ட் ஆகுதோ அதெல்லாம் வந்து ஆர்காட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவுக்கு வந்து நான் 4ஆக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அதில் வந்து கீழே வந்து மடக்கிறதுக்கு வந்து 3 இன்ச் விட்டுக்கிறேன். 3 இன்ச்சிலேருந்து கை சுற்றளவுக்கும் ஆம்ஹோல் சுற்றளவு நான் மார்க் பண்ணிக்கிறேன். முன் பக்கத்துக்கு மட்டும் கொஞ்சம் ஆர்காட் பண்ணி தனியாக எடுத்துக்கணும். அதை நான் தனியாக வெட்டி விட்டுறேன். ஜாயின் பண்ணுற இடத்துக்கு ஆர்காடு, மடக்கிறதுக்கும் ஆர்காட் பண்ணி எடுத்து தனியாக வச்சிட்றேன். நெக்ஸ்ட் வந்து பேக் கழுத்தை வச்சு நம்ம முன் கழுத்தை வரைஞ்சிடலாம். இப்போ ஷோல்ட்ரு ஆம்ஹோலை வந்து நான் மார்க் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு ஜாக்கெட் எடுத்து முன்பக்கம் வந்து நம்ம அளவு கழுத்தை வந்து வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பட்டி பாயிண்ட்டை ஃபுல்லாகவே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். சென்ட்ரு பாயிண்ட் வந்து அந்த ஷோல்டருக்கு நேராக வச்சு ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மார்க் பண்ண இடத்த வந்து ஸ்கேலை வச்சு இணைச்சிருங்க. தையலுக்கு நான் வந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கோடு போட்டேன். அதையுமே நான் வெட்டி எடுத்துட்றேன். இதை வந்து நேராக ஆர்காட் பண்ணும்போது 2 பக்கமும் மாறாமல் இருக்குன்றதுக்காக நான் ஆர்காட் பண்ணி வச்சிடறேன். அடுத்து வந்து பட்டி பாயிண்ட் வந்து நமக்கு வந்து 4 பீஸாக தேவைப்படும். அதனால் நான் வெட்டி எடுத்துட்றேன். நெக்ஸ்ட் வந்து கழுத்து பாயிண்ட்டு, அதை நான் வெட்டி தனியாக வச்சிட்றேன். இது வந்து கழுத்துக்காக நான் கிராஸ் பீஸாக வெட்டி எடுக்கிறேன். கிராஸாக வைக்கும் போது நமக்கு வந்து கரெக்டாக எல்லா இடமும் வளைச்சி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நான் கிராஸாக வெட்டி எடுத்து வச்சுக்கிறேன். ஸ்டிச்சிங் வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.